வணக்கம். இனிய வைண்டி நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சமய மற்றும் வரன் கூட காலை வணக்கம். காலை வணக்கம். ஹெல்த்தியா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? மார்னிங்னாலே ஹெல்தி அண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி நம்மளே யோசிக்க வேண்டியது தானே. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் தாட்ஸ். எக்ஸாக்ட்லி பாசிட்டிவ் தாட்ஸ் பத்தி வந்து சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அடல்ட்டா ஒரு ஹெல்த்தியான ஒரு அடல்ட்டா வந்து இருக்கோம் அப்படின்னா அந்த சின்ன வயசுல இருந்து நம்மள வந்து ரொம்ப அழகா வந்து ஹெல்த்தியா வந்து வளர்த்த நம்ம பேரண்ட்ஸ்க்கு தான் அந்த கிரெடிட்ஸ் நிச்சயமா வந்து போகும் இல்லையா? ஹெல்த்தியா வளர்க்கறதுக்குள்ள அவங்க படுற பாடு இருக்கு. கரெக்ட். ஆனா அந்த பாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை அப்பா அம்மா பாக்குற விதம் வந்து என் குழந்தைய நான் வந்து நல்லா பாத்துக்கணும்ன்றதுனாலே வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியே வந்து சரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுருவாங்க. பட் ஒரு மூன்றாம் நிலையில இருந்து பாக்குற போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நிறைய கவுன்சிலர்ஸ் தான் இப்போ வந்து தீர்த்து வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். பத்மபிரியா அவர்கள் வந்திருக்காங்க. ஷீ இஸ் அட்வொகேட் அண்ட் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர். தேங்க் யூ so much for coming, ma'am. மிக்க நன்றி மேம். ஸோ இன்னைக்கு வந்து அப்சர்வ் யுவர் சைல்ட் டே அப்படிங்கிற ஒரு டேல தான் நம்ம வந்து பேசுறோம். ஸோ ஒரு குழந்தைய வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்றதுக்கான காரணம் என்ன? பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து உற்று நோக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட ஒரு அர்த்தமா, இல்லை அதுக்கு வேற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குங்களா? இன்றைக்கி குழந்தைங்களை வளர்க்கும்போது கண்டிப்பாக அப்சர்வேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவங்கள அப்சர்வ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கலைங்கிற விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஹேண்ட்லிங் ஈஸியாக இருந்தால் தான் பேரண்டிங்கிறது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். அப்சர்வேஷன் இல்லாமல் இதை எல்லாத்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே. So it becomes a very important thing in everyday life. ஓகே. அப்சர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா பார்த்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்க குழந்தைங்கள ஓவராக அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள வந்து போய் அவங்களாவே இருக்க விட மாட்டாங்க. சில பேர் அப்சர்வ் பண்ணுறதே வந்து நிறுத்திடுவாங்க. அவங்கள பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் எது சரி எது தவறுன்னு தெரியல. ஸோ அப்சர்வ் பண்ணுறது அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன எப்படி அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு குழந்தைய அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். போர்ட்ஃபோலியோன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் வந்துட்டு குழந்தையோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பிக்சர்ஸாக எடுத்து வச்சு அதை ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணி நமக்குள்ளே அப்சர்வ் பண்ணுறது தான் மெயின். அவங்கள போய் நான் உன்னை இதை பார்த்தேன், இதை நீ ஏன் இதை செஞ்சேன்னு இம்மீடியட்டாக இது பண்ணாமல் அப்சர்வேஷனுங்கிறது ஒரு ஆல்பமாக ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நாம் என்ன கண்டுபிடிச்சோம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை அந்த குழந்தைகிட்ட அதுக்கு பிறகு தான் பேசணும். எடுத்தவொடனே வந்துட்டு we should not go and tell இதை செய்யாத இதை செய்யக்கூடாதுன்னு. அதே மாதிரி ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி சிம்பிளாக மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டேன்னு போட்டு அந்த மாதிரி மெத்தட்லேயும் வந்துட்டு அவங்க அப்சர்வ் பண்ணலாம். இல்லை ஸ்டிக்கி நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அவங்கள பற்றின நோட்ஸ் ரெகுலராக எழுதி வச்சு அதை ஒரு ரெக்கார்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். லேட்டஸ்ட் டெக்னிக்ஸு லைக் நம்ம வீடியோ கேமரா ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி எதில் வேணால் வந்து ரெக்கார்ட் பண்ணி விஷயங்களை வந்து நம்ம சேகரித்து அப்சர்வேஷனை ஆரம்பிக்கலாம். ஆஃப்டர் அ மந்த்து தான் we should come to a conclusion. என்ன நம்ம சொல்ல விரும்புகிறோம், என்ன அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லணுங்கிறத நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். ஓகே. ஸோ ஒரு குழந்தைய வந்து இவ்வளோ ஒரு பிளான் ஒரு டைம் டேபிள் போட்டு ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணி ஒரு கெமிஸ்ட்ரி லேபில் ஒரு அப்சர்வேஷன் மாதிரி வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கி நம்ம வந்து இருக்கோமா அப்படிங்கிறத பற்றி வந்து சொல்லுங்கள். இதனால் பேரண்ட்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்? இல்லை, இது வந்து கட்டாயமாக இன்றைக்கி செய்யணும். ஏன்னா வந்துட்டு ஒரு குழந்தைய நம்ம அப்சர்வ் பண்ணும்போது தான் அதோடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குங்கிற ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரியும். அந்த இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்ச பிறகு நெக்ஸ்ட்டு அதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு அது என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுதுங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அப்புறம் வேறு அதோடைய எய்மை சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு என்னென்ன விதங்களை வந்து அது கையாளுதுங்கிற அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அங்கே ஏதாவது கரெக்ஷன்ஸ் தேவைப்பட்டால் அதுக்கப்புறமா நம்ம வந்து இல்லைப்பா நீ இப்படி செய்யலாம், நீ இப்படி ட்ரை பண்ணினா நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு பிளாக்ஸ் வச்சு விளையாடுறாங்க ரெண்டு குழந்தைங்கன்னு நம்ம பார்த்தோம்னா கூட ஒரு குழந்தை போய் தானாக ஹெல்ப் பண்ணுது, நீ இப்படி கட்டு விட இதை இப்படி செய்யலாம்னு சொல்கிறச்ச அங்கே வந்துட்டு அதுக்கு சொல்லணுங்கிற அந்த ஐடியா வருதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு சில குழந்தைங்கள் வந்து ஐடியலாக கம்முன்னு இருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஏன் நம்ம பாப்பா கம்முன்னு இருக்கு, நம்ம போய் நம்ம அப்போ சொல்லித்தரலாம், நீயும் கலந்துக்கோ, நீ பேசு சம்திங். அப்போ அப்சர்வ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். ஓகே. பட் இந்த அப்சர்வ் பண்ணுற பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் அதிகமாக பண்ணுறாங்க, என்ன வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுறதுல வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்சர்வேஷன் பண்ணும்போது என்னென்னா இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த உடனே நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. இந்த குழந்தை இப்படி தான் இம்மீடியட்டாக நம்ம வந்துட்டு எடுத்துக்க முடியாது, முடிவு கட்ட முடியாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு ரெக்கார்டோ ஒரு சார்ட் வடிவத்திலையோ ஒரு 1 month அட்லீஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு போகணும். 1 month எவ்ரிடே அவங்க பார்த்த பிறகு அதுக்கப்புறமா தான் டிசைட் பண்ண முடியும் என்ன செய்கிறாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி என்ன செய்வாங்க, இன்றைக்கி தான் பார்த்துருப்பாங்க அதோட சைல்டோட ஆக்டிவிட்டி ஏதாவது, அதை வச்சு அவங்க டிசைட் பண்ணுறாங்க நீ இதை செய்யவே கூடாது, நீ இப்படி தான் இருக்க போகிற. அந்த மாதிரி நெகட்டிவான எந்த வேர்ட்ஸையும்
தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் குழந்தைகிட்ட வந்து சொல்றதை அவாய்ட் பண்ணாலே போதுமானதா ஒரு இருக்கும். தவறான கண்டிப்பு கூடாது அப்படிங்கிறீங்களா நீங்க? இமீடியட்டா வந்துட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்க கூடாது ஒரு நாள் ஆக்டிவிட்டியை வச்சு. ஸோ எவ்ரிடே அப்சர்வேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை ரெகுலரா அந்த குழந்தை செய்யுது, இதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த, இல்லை எங்க சேஞ்ச் பண்ணணுங்கிற நினைக்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம அந்த குழந்தைகிட்ட ஆஃப்டர் அப்சர்வேஷன் சொல்ல ஆரம்பிக்கணும். நான் இதை வந்து ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேம்மா, யூ கேன் சேஞ்ச், கொஞ்சம் லிட்டில் பிட் சேஞ்ச் பண்ணினா இது உனக்கு நல்லதா இருக்கும். அதோடைய பாசிட்டிவ் விஷயம் என்ன, அதோடைய நெகட்டிவ் விஷயம் என்ன, எடுத்தோன்னு வந்து இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதை விட்டுட்டு அதில் இருக்கிற பாசிட்டிவ் திங்ஸை நிறைய நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். ஓகே, தப்பு மட்டும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டே வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ண மாட்டாங்க பேரண்ட்ஸ்லாம். ஒரு நாள் ஒரு குழந்தை வந்து ஒரு சிறப்பான விஷயம் செஞ்சிச்சுன்னா, என் குழந்தைக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டு, அதனால நான் அதை சேர்க்க போகிறேன், இல்லை இதை ஆக்க போகிறேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தவறான அப்சர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ ஒரு தவறை கண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃப்பை பார்க்கறது, இல்லை அவங்கள எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதே ஒரு தவறான அப்சர்வேஷன் இருக்கு இல்லையா? அப்சர்வேஷன் நம்ம பண்ணும்போது வந்து குழந்தைய வந்து நம்ம இன்றைக்கே நம்ம டிசைட் பண்ணிடணும், அதை தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம். அப்போ தான் வந்து பேரண்டிங்கிறதே ஒரு அழகான விஷயம். அதை வந்துட்டு ஒரு நாளில் 2 நாளில் நம்ம டக்குன்னு செய்ய முடியாது. நாம் என்ன நினைக்கிறோம், புரிதல் இருக்கணும். அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்குது, அதோடைய தேவை என்ன, அதோடைய ஆசை என்ன. அப்போ அப்சர்வ் பண்ண பண்ண நம்ம புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த குழந்தைகிட்ட போய் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அது சின்ன சின்ன விஷயமா மாற்றிக்கிட்டு வரணும். நமக்கு என்ன பிடிக்குதுங்கிறத சொல்கிறத விட அவங்களுக்கு என்ன பிடிக்குதுங்கிறத வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல இதுவாக அமையும். நிச்சயமா. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அது ஒரு பெரிய இம்பாக்டை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து மேபி இது சின்ன குழந்தை தானே, அவர் என்ன ஞாபகிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் நான் நிறைய லேடிஸ் வந்து மீட் பண்ணும்பொழுது வந்து அவங்களுக்கு இப்போ 30 வயது 35 வயது இருக்கும். ஆனால் வந்து நான் 10 வயசுல இருக்கும்போது எங்கள் அப்பா இந்த ஒரு விஷயத்துக்காக அடிச்சாரு, ஆனால் அந்த தப்பை நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் அவங்க அந்த ஞாபகம் வச்சு அது ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாங்க. ஒரு சிலர் அழ ஆரம்பிக்கிறாங்க. நிறைய அது வந்து லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே எல்லாருக்குமே அந்த மாதிரி வந்து சின்ன வயசுல அவங்க வந்து பார்த்தது கேட்டது அவங்க சந்திச்ச விஷயங்கள் நிறைய அப்படியே அவங்க வந்து கேரி அவுட் பண்ணிட்டு வருது. இன்ஃபேக்ட் அவங்க கேரக்டருமே அது வந்து அதனால மாடிஃபை ஆகுதுன்றது வந்து புரியுது மேம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு முக்கியமாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் பொழுது இன்னைக்கு காலகட்டத்தில் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஜென்ரலாக நீங்கள் அப்சர்வ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன? ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே இப்படி வளர்க்கணும், நம்ம இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 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 ஸ்கெட்ச் போட்டு நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க, பேரண்ட்ஸ் நிறைய யோசிக்கிறாங்க. ஆனாலுமே வந்து நிறைய தவறுகள் அதனால தான் ஏற்படுதோன்னு தோணுது. ஆக்சுவலாக நல்லா அப்சர்வ் பண்ணணும், குழந்தைங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஹேண்டில் பண்ணணும்னு இன்னைக்கு ஆசைப்படுறாங்க. பட் நிறைய இடங்கள்ல அது வந்துட்டு ஓவர் டூ ஆயிடுதோ, தவிர அவங்களால கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணி செய்ய முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை இப்போ வந்துட்டு அந்த காலத்தில் வந்து 5 இயர்ஸில் தான் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாங்க, ஒரு 9 o'clock தான் போனாங்க. இன்னைக்கு வந்து 2.5 இயர்ஸ்லேயே குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. தட் டு 2 early 7 o'clockலாம் வந்து அவங்கள ரெடி பண்ணி அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நல்லா ஹேண்டில் பண்ணணும், பேரண்டிங் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் கூட அந்த ஏர்லி மார்னிங்கில் வந்துட்டு அவங்களால வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ப்ளசண்ட்டாக அந்த குழந்தைங்களை அனுப்ப முடியல. என்ன அங்கே மிஸ்டேக்ஸ் ஆகுதுன்னா அவங்க எழுப்புற விதத்துலேருந்தே தவறுகள் வந்து ஆரம்பிக்குது. எழுந்துக்கோ, டைம் ஆயிடுச்சு, பஸ் வந்துடும், ஸ்கூலில் திட்டுவாங்க, யூ வில் ஹேவ் சம் பனிஷ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போதே நெகட்டிவ் தாட்ஸ் அபவுட் தி ஸ்கூல் தான் நிறைய அந்த குழந்தைங்களை போய் சேருது. அதுக்கு பதிலாக அந்த குழந்தைகிட்ட போய் அதுக்கு பிடிச்ச டாபிக் மேபி அபவுட் அ பேர்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், இல்லை முந்தின நாள் இவங்க எங்கேயா வெளியில் போயிருக்கலாம். எழுப்புறதுக்கு எப்படியும் திட்டி கத்தி எழுப்புறதுக்கு ஒரு 15 minutes ஆகுது. அதே 15 minutes நல்ல விஷயங்களை பேசி அது டிஸ்ட்ராக்ட் ஆன பிறகு அதை எழுப்பி கூட்டிகிட்டு வந்து கிளம்பும் போது நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிற, உன் டீச்சர் நிறைய விஷயங்கள் சொல்லி தர போகிறாங்க, யூ ஆர் கோயிங் டு ஹாவ் நியூ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயங்களை நீ கற்றுட்டு வருவ, வீட்டில் இவ்வளோ நாள் நீ போர் அடிச்சிட்டு இருந்த, இன்னையிலேருந்து யூ வில் ஹாவ் சம் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி விஷயங்களை சொன்னோன்னா அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் தாட் வரும். பேரண்டிங் செய்யணும், நல்லா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸால் கூட இந்த ஏர்லி மார்னிங்கை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட காலையில் தேடுறாங்க. மேபி ஐடி கார்டாக இருக்கலாம், அது ஒரு கர்ச்சிஃபாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் காலையில் அந்த குழந்தைக்கு அதையெல்லாம் வேணும். நைட்டில் அதை ஒரு 10 minutes எடுத்து வச்சா நிறைய டைம் சேவ் ஆகும். பட் அதை வந்து அவங்க யோசிக்கிறது இல்லை. சரி காலையில் எடுத்துக்கலான்னும் போது அந்த டென்ஷன் பூராவும் அந்த குழந்தைகிட்ட காட்டுறாங்க. 2.5 years குழந்தைக்கு ஸ்கூல் டைமிங்ஸ், ரூல்ஸ் இதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னே தெரியாமல் எப்படியோ ஒரு பஸ் ஆட்டோவில் அனுப்பிடுறாங்க, அவங்களும் சரி எங்கேயோ அனுப்புகிறாங்கன்னு போகிறாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்தே ஸ்கூலை பற்றின நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் குழந்தைங்க மனசில் பதியப்படுது. இதை வந்து மாற்றணும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேட்டர்ன் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் பேசிட்டே இருப்பாங்க குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா புது புது வார்த்தைகள்லாம் வந்துட்டே இருக்கும். ஜென்ரலாகவே ஸ்கூல் அப்படிங்கிறது நிறைய குழந்தைகள் இருக்கிறதுனால வந்து நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் நடக்கும். அதில் சில விஷயங்கள்லாம் கற்றுப்பாங்க. அதில் ஆனால் தவறான விஷயங்கள், அது தவறுன்னு தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா சில பழக்கவழக்கங்கள்லாம் மற்ற குழந்தைகளை பார்த்து குழந்தைகள் கற்றுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிஹேவியரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அந்த வீட்டில் இருக்கிற சூழ்நிலையை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். என்ன நம்ம பேசுகிறோம், என்ன நம்ம செய்கிறோம், அதை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தோன்னா அங்கே நிறைய குழந்தைங்க வரும். அவங்கள்ட்ட இருக்கிற நிறைய ஹேபிட்ஸை இவங்க கற்றுக்கிட்டு வந்து வீட்டில் செய்வாங்க. நம்ம அதை தான் அப்சர்வேஷன் கீழே கொண்டு வரும். அப்சர்வ் பண்ணும்போது திடீர்னு புதுசாக ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு ஆக்டிவிட்டி ரெகுலராக செய்வாங்க. இப்போ வந்து நம்ம டெய்லி ஒரு ½ அன் ஹவர் அட்லீஸ்ட், எவ்வளோதான் நமக்கு பிஸி ஷெட்யூல் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக ஒரு ½ அன் ஹவர் அந்த குழந்தை கூட உட்காந்து இன்றைக்கி என்ன நடந்தது ஸ்கூலில், உனக்கு யார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்ன ஆச்சுன்னு பேசும்போது அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்ம சொல்லலாம், இந்த ஒரு இதை வந்து உன் ஃப்ரெண்டு செஞ்சுருந்தா கூட உன் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொல்லு, இது வந்து நீ செய்யக்கூடாது, அதோடைய இது செஞ்சால் என்ன ஆகும், ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். எடுத்தோன்னே இது நீ பண்ணவே கூடாது, யார்கிட்டேருந்து கற்றுட்டு வந்த, அந்த ஃப்ரெண்டோட பேசாத அப்படி சொல்லாமல் இது செய்யக்கூடாது, நீ உன் ஃப்ரெண்ட்கிட்டையும் போய் சொல்லி இப்படி செஞ்சால் இப்படி ஆகும்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல திங்கிங் வந்துட்டு எப்போவுமே ஷேர் பண்ணுற ஒரு விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். அந்த குழந்தை வந்து எல்லாரையும் வந்து போடா வாடான்னு நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தா உடனே வந்து அவங்க மாமா இருப்பார், எங்கேயோ பாவம் ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பார், கால் பண்ணி வந்து இந்த மாமா போட சொல்லுவாங்க. அவர் சம்மந்தமே இல்லாமல் என்ன ஏன்டா போடான்னு சொன்னீங்க, நான் பாட்டு வேலைடான்றா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வளர்க்குறது, அதை க்ளோரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது பேரண்ட்ஸ்க்கு என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி, நீங்கள் அந்த கரெக்டான ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி க்ளோரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் இனிய வாய் இன்று. வெல்கம் பேக் அகெயின். இனிய ஒரு நிகழ்ச்சியை காலை வேளையில் பார்த்துருக்கீங்க. அப்சர்வ் யுவர் சைல்ட் மந்த் அப்படிங்கிற டாபிக் பற்றி பேசிட்டு இருக்கோம். பத்மபிரியா மேம் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட வந்து ஆன்சர்ஸாக சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தைங்களை இங்கேருந்து பார்த்தா வேறு மாதிரி இருப்பாங்க, கிட்ட போய் பேசினா வேறு மாதிரி இருப்பாங்க, அவங்கள ஏதாவது செயலில் ஈடுபட வச்சா வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ ஸ்கூலில் வேறு மாதிரி, அப்பா அம்மா கிட்ட வேறு மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட வேறு மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டுக்குள்ளே அவங்க வந்து மாறிட்டே இருப்பாங்க. பட் ஏதாவது ஒரு வேர்ல்டுக்குள்ளே பிரேக் பண்ணி நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா தான் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லும்போதே வந்து புரியுது மேம். ஆனால் பேரண்டிங் அப்படின்னா வந்து அது ஏன் அம்மா அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வருது அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா ஒரு குழந்தைய வந்து காலையில் ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்ததுக்கப்புறம் கூட உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணி அவங்களும் கூட சேர்ந்து வந்து படித்து இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா குழந்தைன்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அப்பாவோட ரோல் வந்து ரொம்ப இந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்லையும் வந்து அவங்களுடைய ஜாப் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க, ஆஃபீஸ் வேலையை வீட்டில் செஞ்சுட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிட்டு வந்து தூங்கிடுவாங்க. ஸோ குழந்தைக்கும் அப்பாவுக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு முக்கியம், என்ன ஆஸ்பெக்டில் இருக்கலாம்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தா அம்மா தான் நிறைய டைமிங்ஸ் வந்து குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்பாவுக்கு வந்து ஆஃபீஸ் சீக்கிரமாக இருக்கலாம், மேபி லேட்டாக வரா மாதிரி இருக்கலாம். ஸோ சம் டைமிங்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். அது இல்லாமல் சில வீட்டில் வந்துட்டு அம்மா சொல்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய வீட்டில் ஒரு நம்ம இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, கொஞ்சம் எழுப்பணும் குழந்தைங்களை. ஏன்னா நாம் எழுந்துக்கிறதுக்கே அலாம் யூஸ் பண்ணுறோம், ஸ்னூஸ் ஆப்ஷன் தேவைப்படுது. ஸோ நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து அதை எழுப்பணும் போது சில மென் சில பேர் சொல்லுவாங்க, ஏன் அப்படி எழுப்பணும், அப்போல்லாம் எங்களை வந்து எங்கள் அம்மா அப்பா அப்படி எழுப்பல. மேபி இன்லாஸ் சொல்லலாம், ஹஸ்பண்ட் சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நம்ம நினைக்கிறதுலேருந்து அவங்களோட கருத்து கூட வேறுபடும். அதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் மென் இருக்கிறதே இப்போ வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலே போதுங்கிற மாதிரி கூட என்கிட்ட கவுன்சிலிங் வரவங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை நாங்கள் செஞ்சால் கூட எங்கள் வீட்டில் வந்துட்டு அவர் ஏன் இப்படி செய்கிற, இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது ஒரு ஆஸ்பெக்ட். ப்ளஸ் டைமிங்ஸ் அடுத்த ஆஸ்பெக்ட். ஸோ ஒருத்தர் ஹேண்டில் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிட்டியில் மட்டும் நான் வந்து சொல்கிறேன், நிறைய விமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்காக தான் இருக்காங்க. 2 பேருமே அட் த சேம் டைம் தான் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தான் வந்து குழந்தைய கூப்பிட்டு ஸ்கூலில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ஒர்க் பண்ணி அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபாலோ அப் வந்து அம்மா மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்பா வந்து கொடுக்கறதே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஸ்கெடியூலில் கூட அப்பாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து முக்கியம் தானே.
அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நிறைய வீட்டில் ஃபாதர்ஸ் வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கெலாம் வந்துட்டு காலையில் எர்லி மார்னிங் கிளாஸஸ்லாம் வந்துட்டு ஃபாதர்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. அத்லெட் சம்மந்தமாக அந்த மாதிரி ஆக்டிவிட்டி அந்த மாதிரி டைமில் ஃபாதர்ஸ் கூட்டிகிட்டு போய் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் நிறைய டைமிங்ஸ் வந்து அம்மா தான் வந்து குழந்தையும் வந்து அம்மா கேட்குறச்சதான் வந்து அது ஃப்ரீயாக பேசுகிற ஒரு இது வந்து நம்ம ரொம்ப காலமாக இது வந்து அதே ஒரு பழக்கத்தில் இருக்கிறதுனால குழந்தைங்க க்ளோஸ்னஸ் வந்து அம்மாங்க கிட்ட சொல்லுவாங்க, அம்மா பார்த்துப்பாங்கன்னு அப்பா வந்து ஆல்வேஸ் ஒரு அந்த ஒரு இதுலேயே வந்துட்டு அவங்க அந்த மெயின்டைன் பண்ணிக்க பார்க்குறாங்கன்னு சொல்றீங்க. ஆனால் வந்து இப்போ இளம் தம்பதியரோட புரிதலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா செய்யாத விஷயத்தெல்லாம் வந்து இப்போ அவங்க வந்து கணவன் மணியாக இருக்கப்போ ரொம்ப ஈஸியாக செய்கிறாங்க. அதை வந்து அவங்களோட அப்பா அம்மா பார்த்தாலே என்ன இதெல்லாம் இருக்குது அப்பட்டமாக வந்து நினைப்பாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ குழந்தைக்கு வந்து நிறைய விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, அவங்களும் டிவியில் பார்க்குறாங்க, இல்லை பேசுகிறாங்க, இல்லை அந்த புழக்கத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க குழந்தைய வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியுது. என்ன இது நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு வந்து தோன்றாங்க. ஸோ இளம் தம்பதியரோட புரிதல் குழந்தை மேலே வந்து எப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு பேரண்டிங்கை வந்து சரியாக பண்ண முடியுதா, இல்லை அவங்களால ஒரு சரியான பேரண்ட்டாக இருக்க முடியுதா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, இன்னைக்கு வந்து 2 பேருமே அதிகப்படியாக வந்து ஒர்க்கிங்காக தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டைமிங்ஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அவங்க பேரண்டிங் பண்ணணும், நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும், குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலுமே கூட நிறைய வாட்டி அங்கே டைம் தான் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அவங்களுக்கு. என்னதான் நமக்கு வந்து டைம் இல்லைனாலும் லைக் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டெய்லி செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், குக்கிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி எப்படி அதுக்குன்னு ஒரு டைமிங்ஸ் ஒதுக்கி வச்சு அதை ஷெட்யூல் பண்ணிக்கிறோமோ, குழந்தைக்குன்னு ஒரு 1 hour நான் வந்து கண்டிப்பாக மேபி அது நைட்டாக இருக்கலாம், எர்லி மார்னிங்காக இருக்கலாம், ஆஃப்டர்நூனாக இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க குழந்தை டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன செய்கிறாங்க, ஒரு ஐபேட் இல்லை ஒரு செல்ஃபோன் கொடுத்து அவங்கள வந்துட்டு இதோட வந்து உன் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணு, லேட்டர் ஐ வில் கம் அண்ட் ஜாயின்கிறாங்க. பட் அப்புறம் அவங்களுக்கு டைம் ஆகிடுது, லேட் ஆகிடுது, படுத்துறாங்க. ஆனால் கட்டாயமாக என் குழந்தைக்காக அட்லீஸ்ட் ஒரு 5 years வரைக்கும் அது எவ்ரிடே வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறத நான் கட்டாயம் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுவேங்கிறத செய்ய ஆரம்பித்தாங்கன்னா இது வந்து மேண்டேட்ரியாக அவங்க எடுத்துக்கணும். நமக்கு டைம் இல்லையேன்னு எடுத்துக்காம எப்படி குக்கிங் ஒரு முக்கியம், நம்ம ட்ரெஸ் பண்ணுறது ஒரு முக்கியம், ஆஃபீஸ் போகிறது முக்கியம், குழந்தையோட ஒரு 1/2 hour to 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறதும் முக்கியம்னு எடுத்துக்க ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேம், நீங்கள் ஏற்கனவே வந்து குழந்தையோட பிஹேவியரை வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனால் சில நேரங்களில் வந்து எது சரியான பிஹேவியர், தப்பான பிஹேவியர் அப்படிங்கிறத பேரண்ட்ஸாலேயே வந்து அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியலையா, இல்லை அதை வந்து அவங்க பெருசாக வந்து கண்டுக்காமல் விட்டுடுறாங்களான்னு வந்து தெரியல. ஏன்னா சில நேரங்களில் என்னென்னா வருண் சொன்ன மாதிரி வந்து இப்போ ஸ்கூலில் வந்து வாடா போடா அப்படின்னு வந்து பேசிட்டு, இல்லை வாடி போடின்னு வந்து பேசிட்டு வீட்டுக்கு வந்து யாராவது ரிலேஷன்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ பெரியவங்க வரும்பொழுது அதையே வந்து குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பேரண்ட்ஸ் வந்து அதை சிரிப்பாங்க, சம்டைம்ஸ் ரிலேஷன்ஸே வந்து சிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து குழந்தை ஓகே இது சரி போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஆனால் அது குழந்தையா பேசும்பொழுது தெரியாது. பட் அதே குழந்தை வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதே டேர்ம்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது வந்து பேரண்ட்ஸ் வந்து திட்டுவாங்க. அப்போ அந்த குழந்தையால் அது மாற்றிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பிஹேவியரில் வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான ஒரு மானிட்டரிங் வந்து இருக்கணும், எப்படி அதை வந்து என்ன விஷயங்களை என்கரேஜ் பண்ணலாம், எதெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது? நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த பிறகு மேபி நம்ம வீட்டில் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இந்த வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அவங்களோட பிஹேவியர் ஒவ்வொன்றும் அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றி அவங்கள புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்போம். ஆனால் அவங்க ஸ்கூல்ஸ்க்கு போய் நிறைய விஷயங்களை கற்றுட்டு வருவாங்க. அது வந்து நல்லது இருக்கும், அது அதர் சைடும் இருக்கும். இப்போ நம்ம வந்து அவங்க வாடா போடா சம்திங் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நாம் அவங்கள்ட்ட சொல்லணும், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதில்ல, அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ரெஸ்பெக்ட் தராத ஒரு சில வேர்ட்ஸ். ஸோ நீ வந்து அதை வந்து நம்ம பழக்கத்தில் இல்லை, வாப்பா போப்பா அந்த மாதிரியான பேசுறத வந்து நீ பழகிக்கணும். அப்படிங்கிற விஷயங்களை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டி வேண்டாம்னு சொல்கிறதும் எதுக்காக, ஏன் இதை சொல்கிறதுனால என்ன, நம்ம வீட்டில் எல்லாரும் எப்படி பேசுகிறோம், நான் அம்மா எப்படி பேசுகிறேன், அப்பா எப்படி பேசுகிறேன், அக்கா எப்படி பேசுகிறான், நீ பார்த்து கற்றுக்கணும். ஸ்கூல்ஸில் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நீ சொல்லணும், இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாதுன்னு நாம் வந்து அப்சர்வ் பண்ணி ஒவ்வொரு வேர்டு மேபி அவங்களோட ஆக்டிவிட்டியில் கூட சிலது வந்து திடீர் மாற்றங்கள் இருக்கும். அவங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்டுகிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா நமக்கு திருப்பி பதில் தர ஆரம்பிப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன சொன்னாலும் வந்து கட்டாயம் நம்ம வந்து முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பேசணும். உடனே நம்ம சொல்லணும், நீ எவ்வளோ நாள் எப்படி இருந்த, யூ ஆர் ஸோ சச் அ குட் சைல்டு, அம்மா சொன்னால் சரின்னு சொல்லுவேன், பட் இப்போ நீ திடீர்னு அப்படி சொல்லாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது, உன்னை நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி நிறைய அம்மா பேச 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 அந்த குழந்தை வந்து அந்த அம்மா என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கும். நாமளும் அப்சர்வ் பண்ண அதுக்கு என்ன தேவை, அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அவங்களோட
ஆசைகள் எப்படி நிறைவேற்றணும், நமக்கு ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியாக. நிச்சயமாக நிறைய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவே வந்து இங்கே நல்லா திரும்பி அட்வைஸ் பண்ணிட்டு அப்படி திரும்பி சண்டை போட்டுப்பாங்க, அப்படி திரும்பி வந்து பேசக்கூடியாத வார்த்தைகள்லாம் வந்து பேசுவாங்க அந்த குழந்தைக்கு முன்னாடி. அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த குழந்தை வந்து அதையும் ஈஸியாக புரிஞ்சுக்கும், இதையும் ஈஸியாக புரிஞ்சுக்கும். ஸோ நடுவில் விளையாட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் நிறைய குழந்தைங்களை டெய்லி மீட் பண்ணுறீங்க. ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க? நீங்கள் போய் பேசுகிறப்போ வந்து ஸ்கூலை பற்றி என்ன சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க, என்ன மாட்டி விட்றாங்க உங்ககிட்ட, யாரை பற்றி? அவங்க மெயினாக கேட்குறது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய அவங்கள்ட்ட உட்காந்து பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அடுத்தது கம்பேர் பண்ணுறதை அவங்க சுத்தமாக விரும்பலை. இன்னொரு குழந்தையோட எதுக்கு எடுத்தாலும் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கான், 100 மார்க் எடுத்திருக்கான், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணுறதை குழந்தைங்க இன்னைக்கு விரும்புறதில்ல. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு சத்தமாக அடித்து, இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் நம்ம அடித்து திட்டி தான் கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அடிக்கக்கூடாதுன்னு வந்தது, அப்புறம் இப்போ வந்து நம்ம சும்மா முறைச்சா கூட குழந்தைங்க வந்து நீ முறைச்சி சொன்ன அதனால எனக்கு பிடிக்கல, நீ வந்து அன்பா சொன்னீங்கன்னா நான் கேட்டுப்பேங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பேரண்ட்ஸ் தான் வந்து அவங்கள இது பண்ணிக்கணும், பக்குவப்படுத்திக்கணும். லைக் கோவப்படாமல் நீ செய்கிறது தப்பு, இது மாதிரியே ஹேண்டில் பண்ணால் கண்டிப்பாக எப்படி இருக்கிற குழந்தையும் நாம் நினைக்கிற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஆனால் திட்டி இது பண்ணி இன்னைக்கு வந்து செய்யவே முடியாது. குழந்தைங்க அதை விரும்புறது இல்லை. ஓகே. ஸோ வந்து அந்த மாதிரி கண்டிப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கிற குழந்தைங்களுக்கும் இல்லாத குழந்தைங்களுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? ரொம்ப கண்டிப்பாக இருக்கிற குழந்தைங்க வந்து இப்போது டீனேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய கேர்ள்ஸ் நிறைய வாட்டி பேசும்போது என்ன சொல்கிறாங்க, ரொம்ப கண்டிப்பாக இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. எனக்கு வந்து அவங்க இதுக்காகவே செய்யணும் போல் சம்டைம்ஸ் எனக்கு தோணுதுன்னெலாம் கூட சொல்கிறாங்க. ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அதனால் வந்து அன்பாக சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன், எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேனே அவங்க புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இருக்கும்போது ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இதே அன்பாக இருக்கும்போது அவங்களால ஒரு வாட்டி ரிஜெக்ட் பண்ணால் கூட ஐயோ அம்மா அன்பா சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா யோசிக்கிறாங்க ஏன் நம்ம கேட்கக்கூடாது, சரி செஞ்சு தான் பார்ப்போமேன்னு கட்டாயம் அவங்க நம்ம எதிர்பார்க்குற அந்த ஒரு இதுக்கு வராங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்லும்போது அதை அவங்க செய்யறது நிறைய வாட்டி ஃபெயிலியர் ஆகிடுது. ஓகே. ஸோ குழந்தைங்க பேசுகிறப்போ வந்து தூரம் இருந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், குழந்தைங்களாம் பேசுகிறப்போ ரொம்ப மெச்சூர்டாக நல்லா பேசுகிறாங்க. அவங்க அரசியல்லாம் கூட பேசுகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் இருக்காங்க. இதே டீனேஜ் பீப்புள் பேசுறது இப்போலாம் வந்து கொஞ்சம் கேட்டால் ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பேசுறது ரொம்ப குழந்தைத்தன்மையாக இருக்குது. அவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அதை கிரியேட் பண்ணி அவங்களே அவங்களுக்கு ப்ராப்ளமாக மாற்றிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த 10 பருவத்தில் இருக்கவங்களும் ஒரு குழந்தையாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வருண் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து யார் குழந்தை யார் வந்து மெச்சூர்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்மளால வந்து பார்க்க முடியல. ஏன்னா நல்லா மெச்சூர்டாக வந்து பேசிட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் கூட நம்மளால வந்து பார்க்க முடியும். எந்த விஷயத்துல வந்து அவங்க வந்து ரியாக்ட் பண்றாங்களோ அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வீக்னஸாக வந்து இருக்கும்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து கம்பேரிசன் இருக்கும், அக்கா தங்கச்சிக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, இல்லை அக்கா தம்பிக்குள்ள அப்படின்னு ஒரு கம்பேரிசன் என்னைக்குமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்துட்டே போகணும், சின்னவங்க வந்து பெரியவங்களை எப்பயுமே வந்து மதிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனாலே அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ரைவல்ரி வந்து பேரண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ வேற எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு 10 பருவத்தில் வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த ஒரு அக்கா தங்கச்சி இல்லை அண்ணன் தம்பி சண்டைக்குள்ள வந்து அவங்க கொஞ்சம் குழந்தையா வந்து மாறிடுவாங்க. ஸோ இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். பேரண்ட்ஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். ஒரு குழந்தை நல்லா படிக்கும், ஒரு குழந்தை டான்ஸில் சிறப்பாக இருக்கும், ஒரு குழந்தை நல்லா ஓவியம் வரையும். அதனால் பேரண்ட்ஸ் வந்து அதை கம்பேர் பண்ணக்கூடாது. டான்ஸ் நல்லா பண்ணுற ஒரு குழந்தைய என் பெரிய பையன் நல்லா படிக்கிறான் ஆனால் இவன் நல்லா படிக்க மாட்டான்னு சொல்லாமல் என் பெரிய பையன் நல்லா படிப்பான், என் சின்ன பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுவா. ஸோ இதை தான் அந்த குழந்தை வந்து ஆசைப்படுது, எதிர்பார்க்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து அவங்கள பெரியவங்களுக்கே வந்து எல்லா சமயத்துலேயும் பாராட்டுங்கிறது தேவைப்படுது. ஒரு ஆஃபீஸில் நம்ம எவ்வளோ ஏஜுக்கு அப்புறம் நம்ம போகிறோம், ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம நல்லா செய்கிறோன்னும் போது அங்கே நம்ம பாஸ் வந்து எக்ஸலண்ட், யூ ஹவ் டன் அ குட் ஒர்க்குன்னு சொன்னால் தான் நமக்கு அதில் ஒரு சந்தோஷமோ, அடுத்த ஒர்க்கை இன்னும் நல்லா செய்யணும். அப்போ அந்த சின்ன குழந்தைகளோட எதிர்பார்ப்பு வந்து ஒவ்வொரு வாட்டியும் தன்னுடைய அம்மா வந்து தன்னை பாராட்டணும், ஒவ்வொரு வாட்டியும் என்கரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுது. நம்ம அந்த இடத்துல போய் நீ உனக்கு படிக்கவே வரல வேஸ்ட்டுன்னு அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவாக நம்ம பேசிட்டோம்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த இன்னொரு விஷயத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ மேபி டான்ஸாக இருக்கலாம், ட்ராயிங்காக இருக்கலாம், எப்போவுமே ஸ்டடீஸில் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும்னு இல்லை. எந்த துறையாக வேணால் அவங்க எதில் அவங்க ஷைன் ஆகுவாங்கன்னு நம்ம அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறோமோ அந்த துறையை நோக்கி அவங்க போகிறதுக்கு நம்ம தான் வழி செய்யணும். படிப்புங்கிறது கட்டாய தேவை பேசிக்காக. அது கூட அவங்க வேறு எதில் வந்து பிரைட்டாக வருவாங்கன்னு நம்ம அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறோமோ அதை நோக்கி அவங்களோட பயணத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஓகே.
நிச்சயமா. சின்ன வயசுல இருந்து வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம சந்திச்சிருக்கோமோ, இல்ல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் இந்த மாரி இருந்தாங்க. நாம நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இந்த மாரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாரி சில விஷயங்கள்னாலே வந்து ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவோ, இல்ல வந்து ஒண்ணு ரொம்ப லிபரலாவோ வந்து சில பேரண்ட்ஸ் வந்து மாறிடுறாங்க. இந்த மாரி 2 எக்ஸ்ட்ரீமும் இருக்கக்கூடாது. அது எப்படி வந்து கரெக்ட்டா அந்த ஒரு ஒரு நடுநிலையோட வந்து குழந்தைங்கள வந்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு ஒரு பெரிய டாபிக்கா இருக்கு நிச்சயமா. இல்லையா? அப்படி ஒரு பெரிய விஷயம் தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா ஸ்கூல் மாரி ஒரு இடத்துல போயிட்டு குழந்தைங்க கிட்ட வந்து பேசுறது அப்படிங்கிறது, அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் வெளிக்கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான காரியம் இல்ல. அத நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய குழந்தைங்கள சந்திக்கிறீங்க. அவங்கள அப்சர்வ் பண்ணி எங்களுக்கு எப்படி அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் டைம். மிக்க நன்றி மேம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். இது உங்கள் இனிய வாய். இன்று வெல்கம் பேக். இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கிரஸ். ஒரு குழந்தைய வந்து எந்த அளவுக்கு கூட்டி நோக்கணும், அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் வந்து நம்மளுடைய கெஸ்ட் வந்து சொன்னாங்க. மேபி வந்து இந்த லாஸ்ட் ஜென்ரேஷன்ல இருந்தவங்களுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கா, நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைங்களை வந்து வளர்க்கலையே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அப்போ இருந்த அந்த ஒரு சோஷியல் செட்டப் எல்லாமே வேறு. ஏன்னா ஒரு ஒரு தெருவில் யார் யார் இருந்தாங்கன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். எல்லா குழந்தைங்களும் ஒன்றா விளையாடுவாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் பற்றிலாம் வந்து பெருசாக யோசிக்க மாட்டாங்க. அப்போ இருந்த அந்த ஜாப், எஜுகேஷன் எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. ஸோ அவங்க வந்து போகிற போக்கில் அப்படியே எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லை தானே? நிச்சயமா இன்னைக்கு வந்து கத்துக்கிறதுக்காக ஃபுல் நாள் ஒதுக்குனா கூட கடைசியில் கற்றல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. நம்ம டேக் அவே அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பட் நம்ம ஷோவில் அந்த டேக் அவே அப்படிங்கிறது டெய்லி வந்து வில் மேக் ஷுர் நம்ம பார்க்குறவங்க வந்து ஏதோ ஒரு குட்டி டேக் அவேயோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கற்றுக்க போகிறோம். நம்மளே நம்ம எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு தலைவலிக்கான தீர்வு. ஆனால் இது வந்து சாதாரண எப்பவும் போல் இருக்கக்கூடிய தலைவலி அல்ல, தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய தலைவலிக்கான தீர்வு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தூக்கமின்மை அப்படின்றது வந்து பல விதமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதனுடைய விளைவாக ஏற்படக்கூடிய தலைவலிக்கு என்ன தீர்வு அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்து தலை வந்து ஒரு விதமான அமுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கண்கள் எல்லாமே சோர்வாக இருக்கும். கண் ஓரத்தில் வந்து ஒரு விதமான குத்தல் வலி இருக்கும். அதே மாதிரி மூக்கில் வந்து நீர் கோர்த்தல் மாதிரி இருக்கும். தொண்டை வந்து கரகரப்பாக இருக்கும். முதுகு எல்லாமே ஒரு விதமான பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த வேலையுமே செய்கிறதுக்கு ஒரு சோர்வோடு இருப்போம் நம்ம. இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தலைவலிக்கான அறிகுறிகள். இதெல்லாம் இருக்கும்போது என்னாகுன்னா, தலைவலி வந்து ஒரு விதமான ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பற்களில் ஏற்படக்கூடிய வலியினால் வரும் தலைவலியும் தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய தலைவலியும் ஒரே மாதிரி இருக்கும். இதற்கு என்ன தீர்வுகள் அப்படின்றது இப்போ நம்ம பார்ப்போம். தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய தலைவலிக்கு முத்திரைகள் அப்படின்னு பார்த்தா, முதல் முத்திரை வந்து நித்திரை முத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை. இரண்டாவது முத்திரை வந்து பிராண முத்திரை செய்யணும். மூன்றாவது முத்திரை வந்து தலைச்சூரி முத்திரை செய்யணும். இந்த 3 முத்திரைகளையுமே எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். முதல் முத்திரை வந்து நித்திரை முத்திரை. 2 கைகளிலையுமே சுண்டு விரலை வந்து அப்படியே அந்த ஆள்காட்டி விரலினுடைய முதல் கோட்டில் அப்படி வச்சு பெருவிரல் நுனியும் ஆள்காட்டி விரல் நுனியும் அப்படி தொடணும். இது வந்து நித்திரை முத்திரை. இரண்டாவதாக பிராண முத்திரை. உங்களுடைய மோதிர விரலும் சுண்டு விரலும் பெருவிரல் நுனியோடு சேரணும். இது பிராண முத்திரை. 2 கையிலையும் செய்யணும். மூன்றாவது தலைச்சூரி முத்திரை. உங்களுடைய 2 கைகளிலையுமே வேறு வேறு மாதிரியான முத்திரை. இப்போ இது பாருங்கள், வலது கையில் இந்த மாதிரி செய்யணும். இடது கையில் மோதிர விரலை மடித்து வச்சு பெருவிரலை அப்படி வச்சு நடுவிரலை வெளிப்புறமாக தள்ளணும். இந்த மாதிரி. இது மூன்றாவது முத்திரை. சரிங்களா? இப்போ மூலிகை பயன்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதமான பொடிகளை நம்ம பயன்படுத்தணும். ஒன்று வந்து சடா மஞ்சள் அப்படின்ற ஒரு வேரினுடைய பொடி. இது நாட்டு மருந்து கடைகளில் எளிமையாக கிடைக்கக்கூடியது ஒன்று. ஆனால் என்னென்னா, அது பொடியாக வாங்காமல் அந்த வேர் வாங்கி நீங்களே கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு மிக்சியில் அரைச்சி சலித்து வச்சுக்கணும். இரண்டாவது வந்து அமுக்குரா கிழங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிழங்கு இருக்குது. இதுவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த அமுக்குரான் கிழங்கை வந்து வாங்கி நம்ம எல்லோரும் புட்டு அவிக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இட்லி சட்டியில் வந்து ஆவியில் வேக வைக்கணும். அதே மாதிரி அந்த தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றிக்கணும். பாலில் அவிக்க வேண்டும் இந்த கிழங்கு. பாலில் வந்து அவிச்சு அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே காய வச்சு, அதை துண்டு துண்டாக அறுத்து பாலில் அவிச்சு அதுக்கடுத்து எடுத்து காய வச்சுக்கணும். அப்புறம் பவுட்ரு பண்ணிங்கன்னா அருமையான உங்களுக்கு அமுக்குரான் கிழங்கு பொடி கிடச்சிடும். ஏன்னா இந்த மூலிகைகள் பயன்படுத்தும் போது சுத்திப்படுத்துதல் முறை ரொம்ப முக்கியமானது. அந்த பொடி பார்த்திங்கன்னா, இந்த அமுக்குரான் கிழங்கை பாலில் வேக வைத்து பொடி செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சடா மஞ்சள் பொடியை நல்லா கழுவி அந்த வேர் வாங்கி கழுவி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். இது இரண்டையும் சம அளவு எடுத்து, ஒரு பெரியவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராம்,
சிறியவர்கள் அப்படின்னா 1.5 கிராம். இதுதான் அளவு டோஸ் அது. அதை எடுத்து கொதிக்கிற பாலில் போட்டு மறுபடியும் கொதிக்க வைக்கணும். இரவு படுக்கும்போது ஒரு 50 ml அளவில் குடிச்சிங்கன்னா 10 நாள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இந்த முத்திரைகளையும் பயன்படுத்தினீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு அந்த அடிக்கடி வரக்கூடிய தலைவலி போயிடும். அதே மாதிரி இந்த தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை வந்து முழுவதுமாக உங்களை விட்டு போயிடும். இது 2ம் போச்சு அப்படின்னா தூக்கமின்மையினால் ஏற்படும் தலைவலியும் உங்களை விட்டு போயிடும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. நலம் பெற வாழ்த்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். குழந்தைங்களையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து இப்போ நம்ம முத்திரை கற்றுட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி அவங்க அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதை வந்து பல பேரண்ட்ஸ் வந்து ஒரு பரிசு மூலியமாக தான் ரீசார்ஜ் பண்ண முடியும்னு தப்பாக எடுத்துக்கிறாங்க. பட் சரியான ஒரு பேச்சு மூலியமாக அவங்களை வந்து பாசிட்டிவான தாட்ஸ்குள்ளே கொண்டு போக முடியுமா, அவங்களுக்கு லைஃப்பில் சில விஷயங்கள்லாம் வந்து கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அடுத்தபடி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அது வந்து கண்டிப்பாக ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா தான் ஒரு குழந்தை கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணும் அப்படிங்கிறதுல ஒரு சரியான பேரண்ட்ஸ் வந்து இது மாதிரி வந்து தங்களோட பேச்சில் குழந்தைங்களை வந்து என்றைக்குமே வந்து ஒரு தொடர்பிலே வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரீசார்ஜ் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தொகுத்து சொல்லலாம். பட் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா இது உங்கள் இனிய வாய் இன்று. வெல்கம் பேக். இனிய வாய் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கரை. எனக்கு வந்து குழந்தைங்க எந்த அளவுக்கு வந்து பிரில்லியண்ட்டாக மாறிட்டு இருக்காங்க, அவங்க கூட நம்ம கம்பீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் நான் வந்து ஒருத்தருடைய பதிவு வந்து படிக்கும்பொழுது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து ஒரு அப்பாக்கும் ஒரு குழந்தைக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன். ஓகேவா, அப்பா வந்து சொல்கிறாரு, நீ வந்து ஒரு கதை சொல்லுன்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட வந்து கேட்குறாரு. என்ன கதை வேணும்? பேய் கதை வேணுமா, சிங்கம் கதை வேணுமா? பேய் கதை சொல்லு. இல்லை பேய் கதைலாம் சொன்னால் நீங்கள் பயந்துடுவீங்க, நான் வந்து சிங்கம் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்துதான். அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, அப்படி போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு காக்கா வந்து ஒரு வடையை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே உட்காந்துதான். அதை வந்து நிறைய வாங்கி சாப்பிட்டுடுச்சான். அவ்வளோதான் கதைன்னொன்னே இதில் சிங்கம் எங்கடா வந்தது? இல்லை, இந்த சிங்கம் இருக்குல்ல அது வந்து ஒரு பூனைக்கு ஃப்ரெண்டு. நீ சிங்க கதையை வந்து சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு பூனை கதையை வந்து சொல்லிட்டான். உனக்கு தேவை ஒரு கதை, நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன்ல, அதோட நீ சாட்டிஸ்ஃபை ஆக அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து சொல்லிச்சு அப்படின்னு அவங்க அப்பா எழுதியிருந்தாரு. தமிழ் சினிமாவில் நிறைய டேரக்டர்கள் இப்படி தான் வந்து கதையை வந்து இதுதாங்க கதை அப்படின்னு நம்புங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ குழந்தைங்களாம் எப்படி சொல்லுவாங்க சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாக்டர் சொல்றது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்டோரி, இட்ஸ் அ ஃபேக்ட். அவர் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் டெய்லி தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நலம் அன்புடன் நேயர்களுக்கு டெய்ஸி சரணின் அன்பு வணக்கம். நம்ம இன்றைக்கி முக்கியமாக பேச போகிற ஒரு விஷயம் வந்து நம்மள நிறைய பேர் இப்போ பாதிக்கப்படுற ஒரு விஷயம் என்னென்னா சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள். யாரை பார்த்தாலும் எனக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்துடுச்சு, கால் ஸ்டோன் வந்துடுச்சுன்னு. அதில் நம்ம நிறைய விளம்பரங்கள் பார்க்குறோம். அங்கங்கே போர்டில் சிறுநீரக கற்களாக ஒரு புக்களோட மேகசினில் பின்புறத்தில் பஸ்ஸுக்கு பின்னால் சிறுநீரக கிட்னி ஸ்டோனாக நாங்கள் குணப்படுத்துகிறோம் அப்படின்னு. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா பித்தப்பை கற்களாக நாங்கள் சர்ஜரி பண்ணுறோம், சர்ஜரி பண்ணுறதுக்கு இங்கே வாங்க அப்படின்னு. நம்ம என்ன சர்ஜரி பண்ணுறதுனா என்ன, சிறுநீரக கற்களுக்கு என்ன சர்ஜரி பண்ணுறாங்க, பித்தப்பை கற்களுக்கு அதில் என்ன சர்ஜரி இருக்குதுன்னு எதுவுமே தெரியாமல் சர்ஜரினாலே ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் போல் இருக்குன்னு நம்மளும் போயிடுறோம். படித்தவர்கள் படிக்காதவங்க யார் கேட்டாலும் நான் கிட்னி ஸ்டோனுக்கு போய் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன், பித்தப்பை கற்களுக்கு சர்ஜரி பண்ணிட்டேன் அப்படின்னு. இது வந்து என்ன பண்ணணும், சிறுநீரக கற்கள் வந்து ஏன் இப்போ நிறைய பேருக்கு உருவாகுது, அது ஏன் உருவாகிறதுக்கு ரீசன் என்ன, அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு உண்மையாலுமே கிட்னி ஸ்டோனோ பித்தப்பை கற்கள் கால் ஸ்டோனோ வந்துட்டால் அதை எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரோக்ராமோட நோக்கம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கால் ஸ்டோன் கிட்னி ஸ்டோன் வந்தால் உடனே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து சர்ஜரி அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக எல்லோரும் யூஸ் பண்ணி, ஒரு படித்தவர்கள் படிக்காதெல்லாம் நான் சர்ஜரி பண்ணிக்கிறேன் சர்ஜரி. முதல்ல ஒரு சின்ன விஷயம் யோசிப்பாங்க. இன்றைக்கெலாம் வந்து முதல்ல வந்து பித்தப்பை கற்களுக்கு சர்ஜரி பண்ணுறவங்க அதிகமாக இருந்தாங்க. இப்போ கிட்னி ஸ்டோனுக்கெலாம் போய் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப வலி, ஐயோ உயிர் போகிற மாதிரி வலி, அப்படியே இந்த இடுப்பில் வந்து அப்படியே அழுதுட்டேன், பயங்கரம், பெயின் கில்லர்லாம் போட்டு கேட்கல, கடைசியில் போய் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். என்ன சர்ஜரி? ஒரு சிறுநீரக கற்களுக்கு முதல்லலாம் வந்து ஒரு பிரச்சனை வந்து அவர் கிராமத்தில் ஒரு பாட்டி வைத்தியம் பண்ணி ஒரே நாளில் இறக்கிடுவாங்க கல்லை. இல்லைன்னா அந்த கிராமத்துக்குள்ளே வந்து ஒரு பெரியவர் இருப்பார், வாங்க அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன்னு அந்த வீட்டில் அந்த தாத்தா பண்ணி விடுவாருன்னு. அங்கே போனால் ஒரே நாளில் வந்து ஒரே ஒரு கிட்னியில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி போகும்போது 1 ஸ்டோன் 2 ஸ்டோனில் 4 ஸ்டோன் 6 ஸ்டோன் மல்டிபிள் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கேனில் வந்து டயக்னோசிஸ் பண்ண எல்லா கட்டியும் ஒரே நாளில் இறக்கிடுவார். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு படிக்காத ஒரு கிராமத்தில் இருக்கவங்க வந்து கிட்னி ஸ்டோனை குணப்படுத்துகிறாங்க, சிறு பித்தப்பை கற்களை குணப்படுத்தும் போது சர்ஜரி லெவலுக்கு இது போகணுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சரி, அப்படி சர்ஜரி பண்ணாலும் அது என்ன சர்ஜரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முதல்ல சிறுநீரக கற்களில் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த கிட்னிலேருந்து இந்த கீழே யுரேட்டர் அப்படின்னு சொல்கிற இடத்துல கற்கள் சிக்கிக்கும். அப்போ தான் மற்றபடி கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருந்தால் வலியெல்லாம் பெருசாக இருக்காது.
அந்த யுரேச்சரில் சிக்கிக்கும் போது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப வலி. அந்த சிறுநீர்குழாயில் சிக்கும்போது ஐயோ அம்மான்னு ஒரு தாங்க முடியாத வலியில் துடிப்பாங்க. அப்போ நம்ம லேப்ரோஸ்கோபிக் பண்ணி அந்த சர்ஜரி அந்த ஸ்டோனை வந்து இறக்குவாங்க. ஆனால் ஒருவங்க வந்து ஒரு மாதிரி வந்து இந்த சிறுநீரக கற்களுக்கு சிகிச்சை பண்ணுறாங்க. இதை கேட்குறக்கு நீங்கள் வேணால் வேடிக்கையாக இருக்கலாம். ஒரு கிராமத்து சைடில் வந்து சிறுநீரக கற்கள் போகும்போது சொன்னாங்க, ஐயோ உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குன்னா இந்தா அங்கே குதிரை வண்டிக்காரர் சரி பண்ணுவார். எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து குதிரை வண்டிக்காரர் சரி பண்ணுவாரா? ஆமாங்க, ஐயோ நிறைய ஊர்லேருந்து இங்கே வருவாங்க, பஸ்ஸில் வருவாங்க, காரில் வருவாங்க, அவர் சரி பண்ணுவார் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் உண்மையாலுமே ஒரு க்யூரியாசிட்டி ஆகிப்போச்சு. சரி அது என்ன தான் அவர் பண்ணுறாருன்னா, அவர் ஏதோ ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு 2 லிட்டர் மாதிரி குடிக்க வைக்கிறாரு. குடிக்க வச்சுட்டு அவர் குதிரை வண்டியில் ஏற்றி ஒரு ஊரில் சுற்றி வந்து ஒரு இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும்போது கம்ப்ளீட்டாக இடையில யூரின் பாஸ் பண்ண ஒரு கல் இல்லாமல். இது என்னென்னமோ டெக்னிக்கில் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து கிட்னி ஸ்டோன் அப்படி குணப்படுத்தணும். ஆனால் எதுக்காக இதை நான் பேச வரேன்னா, ஆவுனா சர்ஜரி பண்ணி பழகாதீங்க. உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுனாலே உடனே ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். இதுக்கு முன்னால் இந்த ப்ரோக்ராமில் நான் பேசுகிறது ஃபஸ்ட்டு ஏன் கிட்னி ஸ்டோனும் கால் ஸ்டோனும் உருவாகுது, அதாவது சிறுநீரக கற்களும் பித்தப்பை கற்களும் எதனால் உருவாகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். யாருக்கு உருவாகும்? தண்ணியே குடிக்காமல் சுற்றிட்டுருக்கவங்களுக்கு வரும். ஐஸ் வாட்டர் குடித்தா நல்ல தாராளமாக ஏராளமாக கற்கள் உருவாகும். ஐஸ் வாட்டர் குடிக்கவே கூடாது. அதே மாதிரி பிசுபிசுப்பான உணவுகள் அதிகமாக நைட் நேரத்தில் சாப்பிட்டா வரும். பிசுபிசுப்பான உணவுகள்னால் கோதுமை தோசை, களி, கூழ், பிரெட் சாண்ட்விச், பன், அந்த மாதிரி பர்கர்ஸ், அந்த மாதிரி பாஸ்தா, நூடுல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்கி ஃபுட்ஸ் வந்து நைட் நேரங்களில் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்னி ஸ்டோன், கால் ஸ்டோன், யூட்ரஸ் ஃபைப்ராய்ட்ஸ், மார்பக கட்டிகள் விதவிதமாக வரும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், நைட் நேரத்தில் வந்து எப்போயுமே நான் அடிக்கடி என்னோடய ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன், நைட் நேரத்தில் சிம்பிள் ஃபுட்டு சாப்பிட்ணும். நீங்கள் எவ்வளோ குண்டு 110 கிலோ இருந்தாலும் காலையில் நேரத்தில் உணவை அவாய்ட் பண்ணவே கூடாது. காலையில் நேரத்தில் தான் ரிச் ஃபுட்டை சாப்பிடணும். நல்ல ஃபுட்டு எடுக்கிறது வந்து எப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கிங் மாதிரி சாப்பிடணும். அப்போ இந்த ஸ்டோன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போயுமே உணவு சாப்பிடும்போது நிறைய காய்கறிகள், அதில் இருக்க காயெல்லாம் சாப்பிட்றது, பொரியெல்லாம் சாப்பிட்றது, நீங்கள் அந்த மாதிரி வந்து அதே மாதிரி இந்த இது நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா கல் வரும். பாக்கெட் தயிர் மெயினாக வந்து அந்த கப் தயிர்னு சொல்லுவாங்க, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆகுனா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கப்பை வாங்கி பிணைஞ்சு ஆகா குழம்பை விட சூப்பராக இருக்குன்னு சாப்பிடுவோம். கப் தயிர் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி பித்தப்பை கற்கள், ஏன்னா பிசுபிசுப்பான உணவு உடம்புல போய் உங்களுக்கு வந்து அந்த டாக்ஸின் ஸ்டோரேஜ் கற்கள் உருவாகும். நீங்கள் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் உணவு ஒன்று முடித்து கடைசியாக நல்ல கெட்டி தயிர் ஊற்றி சாப்பிடுங்கன்னு சொல்லவே இல்லை. கடைசியில் எண்ணெய் ஊற்றி சாப்பிடணும். சாப்பாடு, குழம்பு, பொரியெல்லாம் சாப்பிட்டுட்டு கூட்டு, பச்சடிலாம் சாப்பிட்டு கடைசி என்ன சாப்பிடணும்? மோர் நிறைய ஊற்றி கொஞ்சம் மோர் சாதம் சாப்பிட்டு தான் முடிக்கணும். நம்ம அந்த ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், எந்த வியாதியும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நீர் சுருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி சாப்பிடணும். அதாவது கடைசியாக நம்ம வந்து நம்ம அந்த காலத்தில் நம்ம பாட்டி கருவேப்பிலை, சீரகம், உப்பெல்லாம் போட்டு அழகாக ஒரு மண்பானையில் மோர் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அழகாக நீங்கள் மட்டன், சிக்கன், பிரியாணி என்ன சாப்பிட்டாலும் அழகாக செரிமானமாகும். ஸோ திரும்ப சொல்கிறேன், பித்தப்பை கற்கள் உருவாகாமல் இருக்கணும்னா நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கணும், நிறையா காய்கறிகள், பழங்கள் சாப்பிடணும். நைட்டு 7:30 மணிக்கு மேலே லேட்டாக உணவு சாப்பிட்றவங்களுக்கு நல்ல கற்கள் உருவாகும். நீங்கள் என்ன பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் நைட்டு 7:30 மேக்ஸிமம் 8 o'clock டின்னர் வந்து முடிக்க வேண்டியது நிறையா வியாதிகளை வந்து உங்களை அவாய்ட் பண்ணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து தூங்கணும். சாப்பிட்டு அரை மணி நேரத்தில் தூங்கினீங்கன்னா பெரிய பெரிய வியாதிகள் வரும். மெயினாக கடைசி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கடைசியான பாயிண்ட் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரே சீட்டில் உட்காந்துட்ருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கற்கள் உருவாகும். ஏசியும் போட்டுட்டு முன்னால் கம்ப்யூட்டர் வச்சுட்டு நான் வந்து என்னோடய வேலையே நான் பெரிய அஃபீஷியல், நான் வந்து டேபிளில் தான் ஜாப் பண்ணுவேங்கிறவங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் கேட்கலாம், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், நான் அப்படி டேபிளில் தான் உட்காந்து வேலை செய்ய முடியும், நான் அப்புறம் என்ன நடந்துக்கிட்டா இருக்க முடியும்னா, நீங்கள் டேபிளில் உட்காருங்க, வேண்டான்னு சொல்லலை. அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க காலையில் ஒரு நல்ல ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு தாராளமாக நாள் முழுக்க உட்காரலாம். இதை மட்டும் செய்யுங்க. மற்றபடி இல்லைங்க இதெல்லாம் செஞ்சு எனக்கு ஸ்டோன் இருக்குன்னா, எங்களோட என்ன ஸ்டோன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஃபியூ ஸ்டோன்ஸ், மல்டிபிள் ஸ்டோன்ஸ், எத்தனை ஸ்டோன் இருந்தாலும் இயற்கையான முறையில் சர்ஜரி இல்லாமல் எங்களோட ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இதை க்யூர் பண்ணித்தரோம். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேவையான விஷயத்தை மட்டும் டெய்லி வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நம்ம மட்டும் இல்லை, டாக்டரும் தான் அவரோட சேவைக்காக ஒரு தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். ஒரு சின்ன பிரேக். இது உங்கள் இனியவாய் இன்ட்.
வெல்கம் பேக். இனிய நிகழ்ச்சியாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட அந்த காலத்து குழந்தைங்களாம் எப்படி இருந்தாங்க, இந்த காலம் இந்த காலம் கம்பேரிசன் வந்து என்னைக்கவே தவிர்க்க முடியாது. நம்மளுடைய அப்பா அம்மா காலத்துல வந்து அவங்க பாட்டி தாத்தாவும் நிச்சயமா அப்படிதான் வந்து பேசியிருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமா அவங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. ஆனா அதை வந்து மெச்சூர்டா நிறைய குழந்தைங்க வந்து இப்ப ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறதான உண்மை. நிச்சயமா அந்த காலம் இந்த காலம் கூட பரவாயில்லைங்க. நடுவில் தொங்கிட்டு இருக்க அந்த அந்தரங்க காலம் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ வந்து சேஞ்ச் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறையா இல்லை. இந்த நடுவில் அந்த சேஞ்சை பார்த்து வளர்ந்த ஜென்ரேஷனுக்கு தான் அடுத்த ஜென்ரேஷனை எப்படி பார்க்கறது, இதுக்கு முன்னாடி இந்த பாஸ்ட்டையும் எப்படி வந்து கலக்கிறது நம்மளோட ப்ரெசென்ட்ல அப்படிங்கிறதுல எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பீப்புளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அட்வைஸாக மட்டும் இல்லாமல் ஒரு ஊக்கமாக டெய்லி தன்னோட வார்த்தைகளால் கொடுத்துட்டு இருக்க இரியன் பையஸ் சார் என்ன வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம். பிரிட்டிஷ் பீப்புளை பற்றி நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அலிகேஷன், அவங்க வந்து டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிற ஒரு பாலிசியை கடைபிடிச்சாங்கன்னு. இதில் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. உண்மையிலேயே அவங்க டிவைட் அண்ட் ரூல் பண்ணாங்களா? கிடையாது. ஏன்னா பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட டிவிஷன்ஸ் இருந்தது. பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடியே இருந்த டிவிஷன்ஸ்னால் அந்த டிவிஷன்ஸை அவங்க எஃபெக்டிவாக பயன்படுத்தினாங்களே, அவங்க டிவைட் பண்ணலை. ஏன்னா இந்தியாவினுடைய வரலாறு எடுத்து படிக்கும்போது போர்களை பண்ணுறது யாருன்னா அது சத்திரியர்களுடைய டியூட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருந்தது. அதனால் இப்போ வெளிநாட்டிலேருந்து யாராவது படையெடுத்து வந்தாங்கன்னா சத்திரியர்கள் சண்டை போடுவாங்க, மற்றவங்களாம் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிற நிலைமை இருந்தது. நம்மக்கிட்ட ஏற்கனவே டிவிஷன்ஸ் இருந்தது. அந்த டிவிஷன்ஸை அது காஸ்ட் பேசிஸில் இருக்கலாம், ரிலிஜன் பேசிஸில் இருக்கலாம், ரேஸ் பேசிஸில் இருக்கலாம், ரீஜனல் பேசிஸில் இருக்கலாம். இந்த டிவிஷன்ஸை தான் வந்து எஃபெக்டிவாக அவங்க யூஸ் பண்ணி நம்மளை வந்து அவங்க ரொம்ப வருஷம் வந்து அடிமைப்படுத்தி வைக்க முடிஞ்சது. ஏன்னா எதுவுமே இல்லாமல் போய் டிவைட் பண்ண முடியாது. அண்ணன் தம்பிக்குள்ளே கருத்து வேறுபாடே இல்லைன்னா இன்னொரு ஆள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பட்டா போட முடியுமா? அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்கனவே கருத்து வேறுபாடு இருந்தால் தான், ஏய் நீ தான் உங்கள் அண்ணனை பற்றி பிரமாதமாக பேசுகிற, அவன் நேற்று உன்னை பற்றி என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு ஒன்று உள்ளே போடுவான். அப்போ இவன் சொல்லுவான், அப்படியா அவன் மட்டும் என்ன பெரியவனா, அவன் படு மோசமானவன், நான் ஏதோ கௌரவமாக அவனை பற்றி நல்லவனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன சொன்னான் என்னை பற்றி, அவன் யோகியதை எனக்கு தெரியாதா அப்படிம்பாங்க. இந்த எரிக் பென் லேயர்னு ஒன்று மேலே இருக்குது. நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு நாகரீகமான ஒரு தோற்றம் இருக்குது. அதை கொஞ்சம் கீறிட்டோம்னா நம்மளுடைய உண்மையான தோற்றம் வந்துடும். அதுதான் இயல்பு. அப்போ டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிறது இல்லை, வி வேர் ஆல்ரெடி டிவைடட் அண்ட் தே ரூல்டு. இதுதான் உண்மை. இதில் இந்த உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரிவினைகள் இருக்க, அதுதான் ரொம்ப ஆபத்தானது. வெளியிலிருந்து வந்து தாக்கக்கூடிய ஒரு தாக்குதலை விட உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தாக்குதல் தான் ரொம்ப மோசமானது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சிங்கம் வருது, சிங்கத்தினால் சாகிறவங்க எத்தனை பேர், புலி தாக்கி செத்து போகிறவங்க எத்தனை பேர், யானை தாக்கி செத்து போகிறவங்க எத்தனை பேர், இது நமக்கு தெரியுது. இது பத்திரிக்கையில் வருது. ஏன்னா பெருசாக இருக்குது, யானை வந்து தாக்குறது தெரியுது, நமக்கு பத்திரிக்கையில் வருது. ஆனால் பாக்டீரியா தாக்கி சாகிறவங்க தான் அதிகம், வைரஸ் தாக்கி சாகிறவங்க தான் அதிகம். அதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது தாக்குறதுனால சாகிறவங்க தான் அதிகமே ஒழிய வெளியே இருந்து வந்து தாக்குறதுனால சாகிறவங்க ரொம்ப குறைவு. அப்போ என்ன ஒன்று தெரியுதுன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரிவினை தான் ரொம்ப ஆபத்தானது. ஷேக்ஸ்பியர் வந்து ரெண்டு குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவில் வாரை பற்றி எழுதுவார், ரோமியோ அண்ட் ஜூலியட். ரோமியோ ஜூலியட்டில் ரெண்டு ஃபேமிலி, மாண்டேகு ஃபேமிலி, கேப்புலட் ஃபேமிலி, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரிவினை தான் அந்த காதலர்கள் இறப்பதற்கு காரணம். இதே மாதிரி அவர் ரோமில் இருந்த அந்த சிவில் வாரை பற்றி ஜூலியஸ் சீசரில் எழுதுவார். முக்கியமாக வந்து பாம்பஸை வந்து ஜூலியஸ் சீசர் வந்து வீழ்த்துறாரு. வீழ்த்திட்டு ஒரு பெரிய பேரட் நடத்துகிறாரு. அப்போ வந்து சொல்கிறாங்க, ஒரு சிவில் வாரில் ஜெயிச்சதுக்காக இவ்வளோ பெரிய பேரட்னு. கடைசியில் என்னன்னா அந்த சிவில் வார், அந்த உள்நாட்டு பகை தான் சீசருடைய உயிரை குடித்தது. சீசருடைய உயிரை மட்டும் குடிக்கல, அதுதான் வந்து மொனார்கி வந்து எதை எதிர்த்தாங்களோ ரோம், அந்த மொனார்கி வர்றதுக்கு காரணமாக இருந்தது. இப்போ ரொம்ப அமெரிக்கன் சிவில் வாருங்கிறது ஒரு அந்த வரலாற்றில் வந்து மிக மோசமான ஒரு தாக்குதலை ஏற்படுத்தக்கூடியது. ஆக வெளிநாட்டு ஆக்கிரமிப்பை விட உள்நாட்டு பிரிவினைகள் மிகவும் ஆபத்தானவை. ஆப்ரஹாம் ஏராலிங்கிற ஒரு இந்திய சரித்திரத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், த ஃபஸ்ட் ஸ்ப்ரிங் இந்தியாஸ் கோல்டன் எரா அப்படின்னு எழுதுகிறார்.
அதில் என்ன சொல்றாரு, இந்தியா வந்து பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, மௌரிய சாம்ராஜ்யம் ஸ்ட்ராங்காக இருந்தது. கடைசியாக சொல்கிறாரு, கடைசியாக வந்து நம்ம எப்போ குப்தர்களோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பெரிய சாம்ராஜ்யம் இல்லை, அப்புறம் சின்ன சின்ன ராஜ்யங்கள் வர ஆரம்பிச்சது. சின்ன சின்ன ராஜ்யம் வந்தோடனே அவங்க வந்து தன்னை பெருசாக வந்து பட்டத்தை சேர்த்துக்கிட்டாங்க, அதாவது உலகத்தையே ஆண்டவர்கள் மாதிரி அவங்க பேரெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு அப்போ தான் என்னாச்சுன்னா, இந்த நாடு எங்கே நம்மளோட சண்டை போடுமோன்னு சகல நேரமும் இவங்க அதை வந்து காபந்து பண்ணுறதுக்கே மும்முரமாக இருந்தாங்க. அந்த டைமில் அறிவியல் வளரல, அந்த டைமில் டெக்னாலஜி வளரல, அந்த டைமில் வந்து மருத்துவம் வளரல. இந்தியாவில் வந்து எல்லா முக்கியமான பங்களிப்பும், அது அஸ்ட்ரானமியாக இருக்கலாம், அது வந்து சயின்ஸாக இருக்கலாம், மெடிசனாக இருக்கலாம், இது அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ், இது எல்லாமே வளர்ந்தது இந்தியா பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கும்போது தான் வளர்ந்தது. என்றைக்கு சின்ன சின்ன நாடுகளானதோ ஒன்றுக்கு ஒன்று சண்டை, ஏன்னா சிவில் வார். அதனால் நம் வீட்டில் கூட நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்த உலகத்தை வெல்ல முடியும். நமக்குள் பிரிவினை இருந்தால் ஒருவருக்கொருவர் அடித்து கொள்வதிலேயே நாம் ஆற்றல் முழுவதும் வீணாகிவிடும் என்பதை சரித்திரத்தை வைத்து உணர்வோம். நன்றி, வணக்கம். ஒரு காலத்தில் ஊருக்கு போனால் அவங்க கிட்ட பேச முடியாது, அதுக்கு மேலே நேரில் பார்க்கும்போது தான் பேச முடியும், லெட்டர் தான் போட முடியும், ப்ரையாரிட்டி கால் பண்ணால் சரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ இருக்கவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியுமா அப்படின்னு தெரியல இல்லையா. அதை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரே ஒரு ஜென்ரேஷன் யாருன்னா அந்த சேஞ்சை நடுவில் வந்து பார்த்தவங்க தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சை பார்த்த ஜென்ரேஷனாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனில் இருந்துகிட்டே வந்து வராங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்களோட ஜென்ரேஷனில் ஒரு பெரிய சேஞ்சை பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம வந்து டெக்னாலஜி, ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோனோட வளர்ச்சியை வந்து நம்ம கண் கூட பார்த்தா மாதிரி, அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷனில் நம்ம படத்தில் மட்டுமே பார்த்து வியந்த விஷயங்கள்லாம் ரியல் லைஃப்பில் அதோட ஸ்டார்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த சேஞ்ச் டெவலப்மெண்ட் அவங்க வந்து பார்ப்பாங்களாண்டோ. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சேஞ்ச் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருந்தால் கூட கான்சிஸ்டண்ட்டாக பிஹேவியர், ஒரு ஹியூமனுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, ஒரு ஹியூமன் சைல்டுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு பேசி தட்டிட்டோம் இல்லையா. நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு டிஎன்ஏலேயே வந்து ஒரு மொபைல் ஃபோன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றது ஸ்டோர் ஆயிடுச்சு. உண்மையாக ஒரு குழந்தைக்கு எதுவுமே சொல்லி தராமலே அந்த குழந்தைய வந்து எப்படி லாக் ரிலீஸ் பண்ணணுன்ற வரைக்கும் வந்து எக்ஸாக்ட்லி. அப்சர்வ் ஒரு குழந்தைகிட்ட ஃபோனை கொடுத்தா 2 வாட்டி வாயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுவே வந்து கால்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படி. இல்ல அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஜீன்லயே வந்து அது ஏற்கனவே வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு அப்டேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும்போது வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாங்க பேசின ஒரு மைய கருத்து. இதை தந்து இன்னும் நிறைய விஷயங்களை நாங்க டெய்லி உங்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் இனிய வாய் ஏன்